உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை கீழ 2ஆம் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருச்சி தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைச் செயலாளர்கள் திலீபன் ராஜா, சந்திரபாண்டியன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இடம்பெற்றுள்ள நமது திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அண்ணன் துரை வைகோ அவர்களை வருக வருக என வரவேற்று விடுதலை சிறுத்தை கட்சியாக வரவேற்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றால் சமூகத்தை பாதுகாக்கலாம், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க முடியும். அனைத்து சமூக மக்களையும் ஒற்றுமையாக வாழ முடியும். இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சிகள் அனைத்து ஒன்றிய வாரியாக, ஊராட்சி வாரியாக, கிராம வாரியாக அனைத்து சமூக மக்களையும் சந்தித்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சபதம் எடுத்து உறுதி கூறுகிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையம் அருகில் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோவியா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் தமிழ்ச்செல்வன், வெற்றி, வடிவழகன், செல்வம், செல்வராஜ், கணேசன், மயிலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில கருத்தியல் பரப்புரை துணை பொதுச் செயலாளர் ஆதிமொழி, நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, மருத்துவரணி மாநில செயலாளர் தாமரையார், நாகை சாதிக் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினர். இதில் நன்னிலம் நகர செயலாளர் பாஸ்கரன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவருடைய ஆலோசனைக்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தில் நன்னிலம் பகுதியில் மாவட்ட செயலாளர் சகோதரி தமிழோவியா அவர்கள் தலைமையில் இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சகோதரர்கள் இடிமுரசு, வடிவழகன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். ஆண்களுக்கு இணையாக பெண் சிறுத்தைகளும் இதுவரை அதிகப்படியானோர் கலந்து கொண்டார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சியை, ஆரிய கும்பலை, RSS கும்பலை இந்த இந்திய தேசத்தை விட்டே நாங்கள் ஓட விரட்டி எடுப்போம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நாங்கள் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியா கூட்டணி எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடுவார். திருச்சி மாநகர கிழக்கு மாவட்ட கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களான மதிமுகவில் வேட்பாளர் துரை வைகோவிற்கு மேற்கொள்ள உள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது.
இதில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் அரசு, மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி, பகுதி செயலாளர்கள் ஆல்பர்ட் ராஜ், ஹென்றி ஆல்பர்ட், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார், துணை அமைப்பாளர் இனியவன், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் மாரியப்பன், முகமது மீரான் உசைன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி தனியார் திருமண மண்டபத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மலையரசனை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தங்குடி மதியழகன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்ததோடு வெற்றியை பெற்றுத்தர தேர்தல் பணியாற்றுவோம் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள், மண்டல துணைச் செயலாளர் பொன்னி விளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் பாசறை பாலு, மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மண் தென்னவன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணைச் செயலாளர் செல்வராஜ், பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டாலின், வணிகரணி மாநில துணைச் செயலாளர் கருப்புதுரை, முற்போக்கு மாணவரணி மாநில துணைச் செயலாளர் முருகவேல், மாவட்ட பொருளாளர் கல்யாண சுந்தரம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அரிச்ச மலரவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக எம்.எஸ். தரணிவேந்தன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வந்த அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல் தலைமையில் விசிக நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து வந்தவாசி பெரிய பள்ளிவாசல் சென்ற அவர் வந்தவாசி நகர்மன்ற தலைவர் எச். ஜலால் முன்னிலையில் இஸ்லாமிய பிரமுகர்களை சந்தித்து பேசினார். இதில் விசிக கிறிஸ்தவ பேரவையின் மாநில துணைச் செயலாளர் மூவேந்தன், மாவட்ட துணைச் செயலாளர் சிவகுமார், மாவட்ட அமைப்பாளர் விநாயகம், நகர செயலாளர் இரியவன், ஒன்றிய செயலாளர்கள் தசரதன், ஞான பிரகாசம், பிரபு, ரஞ்சித், சீனு வளவன், சித்திரவேல், நகர பொறுப்பாளர்கள் சீனு, காளிதாஸ், செல்வம், இருசையராஜ், ஷஃபருல்லா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் அன்பரசு, செந்தில், திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி தொகுதி சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பின்னலூர் கிராமத்தில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என பின்னலூர் கிராமத்தில் அனைத்து பகுதிகளிலும் பாடை சின்னம் வரையப்பட்டது. இதனை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தேர்தல் பணிக்குழு சுகா விடுதலை செழியன், துணை பொதுச் செயலாளர் தேர்தல் பணிக்குழு கிட்டு, கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன், விசிக ஒன்றிய கவுன்சிலர் அனிதா பொய்யாமொழி ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் பொதுமக்களை சந்தித்து பாடை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற இருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீண்டும் 6வது முறையாக பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காகவே தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரது வெற்றிக்கான களப்பணிகளை தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டு பணியினை மேற்கொண்டு வருகிற இந்த வேளையில் தேர்தல் பணிகள் எப்படி நடைபெறுகிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளில் பொறுப்பாளர்கள் தேர்தல் பணிக்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்கிறார்கள் என்கிற பணியினை மேலிட பொறுப்பாளர் என்கிற முறையில் நானும் கிட்டோம் இன்றைக்கு மேற்கொண்டோம். மாவட்ட செயலாளர்கள் தம்பி அரங்க தமிழ்மொழி அவர்களும் நீதிவள்ளல் அவர்களும் உடனிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆங்காங்கே சுவரெழுத்து எழுதுகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற 24ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் அனைத்து கட்சி இந்தியா கூட்டணியின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இங்கே குறிஞ்சிப்பாடியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளை சந்தித்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆடை போர்த்தி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அன்று மாலையில் பரங்கிப்பேட்டையில் நடைபெறுகிற ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதிலிருந்து தொடர்ந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆங்காங்கே தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளையும் விஐபிகளையும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக அவருடைய ஆலோசனைகளை பெற்று ஆதரவை திரட்ட இருக்கிறார்கள். 27ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் தலைவர் எழுச்சி தமிழரின் வெற்றிக்கான களத்தை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பணிகளை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் கடந்த 5 ஆண்டு காலமாக சிதம்பரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு சென்று நாடாளுமன்றத்தில் ஏறக்குறை 67 மசோதாக்களில் பேசி ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். அண்மையிலே
சென்னையில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு பட்டத்தை வழங்கி அவரை பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மக்களுக்கான தலைவர், மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்ப மீண்டும் அவரை வெற்றி பெற செய்கின்ற களத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம். மக்கள் நல்ல ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி அனைத்து வாக்காளர்களும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,